கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 4:12. 1 ஜான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். என்ன ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு. தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார் என்பதை நம்ம எப்படி மற்றவர்களுக்கு காட்ட முடியும்? ஏன்னா தேவனை ஒருத்தரும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்போ எப்படி நம்ம காட்ட முடியும்? நமக்குள் அவருடைய அன்பு நமக்குள்ள நிலைத்திருந்தா. இதை யோவான் தன் சுவிசேஷத்தில் எழுதும்போது யோவான் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி? ஒருத்தரும் ஒருவரும் காண முடியாத அந்த தேவன். ஏன்னா தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அப்போ என்ன? தேவனை ஒருத்தரும் ஒரு காலம் காண முடியாது. ஆனால் நம்ம எப்படி அவர் இருக்கிற காட்ட முடியும்? நம்ம அன்பு செலுத்துவதன் மூலமாக தான். ஏன்னா இதே யோவான் இதே நிருபத்தில் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ ஒருத்தர் மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவது என்ன? அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதாக, இந்த பூமியில் மற்றவர்கள் மேலே எப்படி அன்பு செலுத்துகிறான் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று காரியத்தை சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். என்ன? கர்த்தருடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்த்துட்டோம். அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்? மற்றவர்கள் மேலே அதே மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை எப்படி காட்டினாரு? குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி. குமாரனாகிய கிறிஸ்து எப்படி நமக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தினாரு? அவர் தன்னுடைய அன்பை நமக்கு விளக்கி காட்டி அவர் அதை வாழ்ந்து காட்டினார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம மேலே அன்பு செலுத்துறேங்கிறத எப்படி காட்டினாரு? அவர் தன்னுடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு நமக்குள்ள பூரணப்பட வேண்டும், அந்த அன்பு நமக்குள்ள முழுமை வர வேண்டும் என்றால் நம்ம என்ன பார்க்கணும்? அவருடைய அன்பை ருசித்தவர்களாய், அந்த அன்பை நம்ம ருசித்து அந்த அன்புல நம்ம வரும்போது என்ன ஆகும்? நாம் அதே அன்பை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியதாக. இப்போ நம்ம பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இந்த பரிமள தைலத்தை கொண்டு அவருடைய பாதங்களை கழுவக்கூடிய ஒரு ஸ்திரியை பார்க்குறோம். அவங்க யார்? பாவியுள்ள ஸ்திரீ. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிரால் அவங்கள இது பண்ணி அவரை தொடச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு ஒரு பெரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பரிமள தைலம் விலையேறப்பட்ட பரிமள தைலம், அது ஏறக்குறைய 1 வருஷத்தினுடையது. இப்போ அந்த 1 வருஷ சம்பளத்தை கொண்டு இயேசுவினுடைய பாதத்தில் போடக்கூடிய ஒரு அன்பு, அந்த அன்பை போட்டு அந்த அன்பை காட்டினதுக்கப்புறம் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் நறுமணமாக போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சகோதரி அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ அவங்க தலையிலையும் அவங்க எங்கே போகிறாங்களோ
அதே இருக்குதா இல்லையா? அதே நறுமண வாசனை இருக்குதா இல்லையா? ஆமா. அதே மாரி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம பார்த்தோம்னா, அந்த அன்பை நம்ம பகிர்ந்து கொண்டோம்னா, தேவனை காணாதவர்கள் நம் மூலமாய் தேவனை அறிந்து கொண்டு, அது தேவ அன்பு என்பதை மற்றவர்கள் ருசிக்கக்கூடிய ஒரு காரியமாய் மாறும். அப்பொழுது தேவ அன்பு நமக்குள்ள விளங்கும். அது மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக விளங்கும். அப்ப நம்ம மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தி, தேவன் எனக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவோமா? வல்லபிதாவே, இதோ நீங்க உம்முடைய அன்பை உம்முடைய திருக்குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினதன் மூலமாய் வெளிப்படுத்தினீங்க. கிறிஸ்துவானவர் தம்முடைய அன்பை இதோ கல்வாரி சிலுவையிலே எனக்காய் பலியாகி வெளிப்படுத்தினார். அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் உம்முடைய அன்பை இந்த உலகுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.